இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதித்யா வச்ச சாப்பாட்டை எந்த நிமிஷம் எங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அவன் என் லைஃப்ல ஒருத்தன் ஆயிட்டான். பாரதி, பாரதி, என்ன சொன்னீங்க ஆதி? ஓச்சுடா, நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியலையா? ஆதித்யா இனிமே என் லைஃப்ல ஒருத்தன். உங்களுக்கு ஓகே தானே? ஓகே ஆதி. சரி பாரதி, அப்ப நான் வரேன். ஐயோ ஆதி, கடல் சேரத்தானே நலிவாடுதே, தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா, உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான் இதயம். எனக்கே வெக்கமா இருக்கே. ஒன் செகண்ட் இரு, நான் கால் பண்றேன். இது உடனே போய் லட்சுமி கிட்ட சொல்லணும். ஐயோ அம்மா, நான் எதுவுமே பார்க்கல. நான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேம்மா. பேசலாமா? எதுக்கு இப்ப நீ திரும்பி நின்னுட்டு இருக்க? திரும்ப. ஆதியப்பா, நீங்க எப்போ வந்தீங்க? அது நான் இப்போதான் லைட்டா தடுக்கி விழுந்து அப்படியே அவங்களையும் இழுத்து மேல. ஆதி, என்ன பர்த்டேன்னு சொன்னதும் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நாளைக்கு ஏன் பிறந்த நாளா? என்ன ஆதி, பர்த்டேவே மறந்துட்டீங்களா? ஆக்சுவலி எனக்கு சுத்தமா மறந்துருச்சு. நானும் அண்ணாவும் கிராண்டா பிளான் பண்ணிருக்கோம். இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம கம்பெனில ஜாயின் பண்ண போற புது இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸை நான் இன்வைட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற டேட்டை டிக்ளேர் பண்ண போறோம். சோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டே. நாளைக்கு நம்ம சொல்ல போற டேட் மிஸ் ஆகவே கூடாது. ஆதி, ஆர் யூ ஆல் ரைட்? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கே. மித்ரா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லட்டுமா? என்ன ஆதி? நம்ம ஆதித்யா இருக்கான்ல, அவனுக்கும் நாளைக்கு தான் பர்த்டே. மித்ரா, எனக்கு அதை கேட்டதும் ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க ஆதி? ஆமா மித்ரா, வாட் a coincidence. அதனால என் பர்த்டேவோட சேர்த்து ஆதித்யாவோட பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணோம். என் அம்மாவோட திதி விஷயத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. கரெக்டா இப்படி ஒரு விஷயம். நல்லா இருக்குல்ல? தேங்க்ஸ் மித்ரா. நீ உன் சைடில் ஏற்பாடுலாம் பண்ணு, நான் எந்த பார்த்துக்கிறேன். ஓகே. ஆதிக்கு 9 வருஷத்துக்கு ஏதோ பெரிய கண்டம் இருக்கான். உயிருக்கே ஆபத்துன்னு ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு. அந்த கண்டத்தை ஆதி கடந்து வரணும்னா வருஷம் ஆதி பிறந்த நாள் அன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற துர்கையம்மன் கோவில்ல ஒரு மண்டலம் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ண கயிறை வாங்கிட்டு வந்து ஆதி கையில கட்டணுமா. அத ஒவ்வொரு வருஷமும் மறக்காம பண்ணணுமா. அந்த பொண்ணு நடக்கவே முடியாம படுக்கையில இருந்தப்ப கூட ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கு மறக்காம கயிறு கட்டியிருக்காளாம். ஆதி அத பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த வருஷம்
கயிறு கட்டுறதுக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா ஆதியை தேடி வருவாள்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மீனா. ஆனா ஆதி போன வருஷம் வரைக்கும் அமெரிக்காவுல மித்ரா கூட இருந்திருக்கா. அப்புறம் எப்படி? ஆமால, இப்படி ஒரு விஷயத்த நான் யோசிச்சு பார்க்கவே இல்லையே. என்ன எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாரதி, நான் இவங்க கிட்டயும் ஆதி விஷயத்த சொல்லிட்டேன். அது சம்பந்தமா தான் பேசிட்டு இருந்தேன். நம்ம வீடியோல பார்த்த மாதிரி ஆதிக்கு கயிறு கட்ட வரப்போ அந்த பொண்ணை பிடிச்சிடலாம். ஆதிக்கு நாளைக்கு தான் பிறந்த நாள்னு இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. ஆத்யா, ஹோம்ஒர்க்கா? லிட்டில் சாம்ப், நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நம்ம 2 பேருக்கும் பர்த்டே. சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். ம்? என்ன வேணாலும் கேளு, அப்பா வாங்கி தரேன். ஓகேவா? என்ன சாம்ப், ரொம்ப யோசிக்கிறீங்க? என்ன கேக்குறதுன்னு தெரியலப்பா. எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? ஷியோர். உனக்கு இல்லாதா? கேளு. எனக்கு நிறைய பலூன் வேணும், அப்புறம் சாக்லேட் வேணும், அடுத்து கேக் வேணும், அப்புறம் அடுத்து அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி, ஓகே. நீ கேட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். ஓகே? ஐயா ஜாலி. நான் போய் விளையாடுறேன். ஓ, ஆதி, எதுக்கு தேவையில்லாம அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்றீங்க? அதுவும் இல்லாம நாங்க எப்பவுமே ஆதித்யாவோட பர்த்டேவை எங்களுக்குள்ள வீட்லயே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். குழந்தைக்கு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பழக்கப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். பாரதி, அவன் குழந்தை தானே. வேணாம் ஆதி, அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வருவோம். அவன் திருப்திக்காக வீட்ல சின்னதா கேக் கட் பண்ணுவோம். அவ்வளவுதான். நாங்க ஆதித்யாவுக்கு அப்படிதான் செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் பாரதி. ஆனா இந்த வருஷம் என்னோட பர்த்டேவை நான் ஆதித்யா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆதித்யா இல்லைன்னா நானும் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதா இல்லை. அப்புறம் உங்க இஷ்டம் பாரதி. உங்க 2 பேருக்கும் சொல்றேன், சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. நாளைக்கு வீட்ல என்ன நடந்தாலும் நீங்க வாயை திறக்க கூடாது. புரியுதா? அதே மாதிரி ஆதிய பத்தின எந்த விஷயத்தையும் எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. இது நல்ல போங்காட்டமா இருக்கேடி. நான் எதுக்கு ஒத்துக்க மாட்டேன். பாட்டி, தமிழ், ஆதித்யா, இங்க வாங்க. பாட்டி, இவங்க 2 பேர் மேல சத்தியம் பண்ணுங்க. ஏய்,